வணக்கம் மக்களே. மணி ஹெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சீரியஸ் தான் தமிழ்நாட்டில் பல பேரை சீரியஸ் மோகத்தில் கொண்டு போய் விட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சீரியஸோட கிரியேட்டர்ஸ் கிட்டே இருந்து அடுத்து ஒரு நியூ சீரியஸ் வருது அப்படின்றப்போ கண்டிப்பாக அதுக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் தான் இந்த பில்லியனர்ஸ் பங்கர். இந்த சீரியஸ் உண்மையாலுமே மணி ஹெய்ஸ்ட் அளவுக்கு இருக்கா? மணி ஹெய்ஸ்ட்ல பார்த்து நாம ரசிச்ச எல்லா விஷயங்களும் இந்த சீரீஸ்லயும் இருக்கா? இது எல்லாமே வந்து நம்ம இந்த ரிவ்யூல பார்க்கலாம். இந்த முதல் சீசன்ல மொத்தம் 8 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைம்ல இருக்கு. அண்ட் இந்த சீரியஸ் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல 18+ கண்டென்ட் அப்படின்றது நிறையவே இருக்கு. அதனால நீங்க இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அது இப்படி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த பில்லியனர்ஸ் பங்கர் இந்த சீரியஸோட கதை என்ன? நம்ம ஹீரோ வந்து குடிபோதையில கார் ஓட்டி தன்னோட காதலியை கொன்னுடுறான். அதனால அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். ஒரு கட்டத்துல தான் அப்பா வந்து பெரிய பணக்காரன் பண்றதுனால இவனை ஜெயில இருந்து வெளில கொண்டு வராங்க. வெளில வந்ததுக்கு அப்புறமே வந்து வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால நம்மள மாதிரி பணக்காரங்க எல்லாரும் போய் சேஃபா இருக்கிறதுக்காக ஒரு பங்கர் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். அங்க போலான்னு சொல்லிட்டு இவர் கூட்டு போறாரு. அந்த பங்கர்ல ஆல்ரெடி நிறைய பணக்கார ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுல ஹீரோவோட இறந்து போன காதலியோட ஃபேமிலியுமே இருக்காங்க. அந்த பங்கருக்கு போனதுக்கு அப்புறம் நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் தான் இந்த சீரியஸோட மொத்த கதை. இந்த கதையை நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னாலும் மிகப்பெரிய ஸ்பாயிலர் ஆயிடும். பிகாஸ் முதல் எபிசோட்லயே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த ஒரு ட்விஸ்ட் தான் இந்த சீரியஸோட மொத்த கதையோட பின்புலமும். அதனால வந்து அதை தெரிஞ்சுக்காம நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்காது. இந்த சீரியஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட். ஒரு பக்கம் சைலோ, இன்னொரு பக்கம் மணி ஹெய்ஸ்ட். இந்த ரெண்டு சீரியஸோட கான்செப்டையும் பட்டி டிக்கரிங் பண்ணி ஒரு புது விதமான கதைக்களத்துல இந்த சீரியஸை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு கான்செப்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சீரியஸ்ல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா எல்லாமே செம பிரில்லியண்டா இருந்தது. ஏன்னா இது ஒரு ஹைடெக் என்விரான்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. அதனால வந்து நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து எந்த ஒரு பஞ்சமும் இல்லாம நல்ல பட்ஜெட்ல இந்த சீரியஸை செம்மையான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. மேக்கிங் எல்லாம் அட்டகாசமா இருந்தது. அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் வந்து தரமா இருந்தது. அந்த ஒரு மூட் செட் பண்ணுவாங்களே, இந்த கதைக்குன்னு ஒரு மூட் செட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து விஷுவலா செம்மையா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அட்டகாசமா இருந்தது. பிகாஸ் இந்த சீரியஸே ஒரு மிஸ்ட்ரி டிராமா மோட்ல தான் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பேக்ட்ராப்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு மியூசிக் அப் பண்றது வந்து இந்த சீரியஸ்ல அருமையா இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததா இந்த சீரியஸ்ல நடிச்ச ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அட்டகாசமா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரோலுக்கு என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களோட ஆக்டிங்ல கொடுக்க முடியுமோ அதை வந்து அழகா கொடுத்துருந்தாங்க. பர்டிகுலரா அந்த குல்லர்மோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோவோட அந்த கேரக்டர், அப்புறம் ஏசியான்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோயின் கேரக்டர், அண்ட் இன்னும் ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததா ஸ்கிரீன் பிளே பொறுத்தளவுக்கு முதல் 2-3 எபிசோட் ஒர்க் பண்றது வந்து உண்மையுமே அருமையா இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமிஸ் ஒர்க் பண்றது செட் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸை வந்து டெவலப் பண்ணது, அந்த கேரக்டர்ஸோட அந்த கான்ஃப்ளிக்ட், அந்த கேரக்டர்ஸோட எமோஷனல் பாண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து அழகா செட் பண்ணி கொண்டு போனாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸோட அந்த கடைசி ½ hour அப்படின்றது அருமையா இருந்தது. எண்டிங்குமே ஓப்பன் எண்டிங் மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. நம்மளே கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சீசன் 2 வந்துச்சுன்னா இந்த கதை அப்படின்றது எதை நோக்கி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது லைட்டா வரத்தான் செஞ்சுது. ஆனா இந்த சீரியஸ்ல எனக்கு பிரச்சனையா பட்டது, ஃபர்ஸ்ட் இந்த கதை ஆரம்பிச்சது உண்மையாலுமே அருமையா இருந்துச்சு. ஒரு சூப்பரான சீரியஸ்டா அப்படின்ற மாதிரி வந்து நமக்குள்ளார வந்து ஒரு தாட் வந்துடும். பட் போக 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 ஒரு கட்டத்துக்கு மேல திரைக்கதை பண்றது ஒரு மாதிரி பெருசா தொய்வாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸும் வந்து ரெப்பிட்டிவா சில சீன்ஸ் வந்து இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ரெப்பிட்டிவா சில விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க மாத்தி மாத்தி நான் இவங்களை லவ் பண்றேன், அவங்க லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து கள்ளக்காதல் மோட்லயே வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரொம்ப இரிட்டேட்டா இருந்தது. அண்ட் சில கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபிளாட்டா இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பெருசா டெவலப்பே ஆகல. கடைசி வரையுமே இந்த கேரக்டர்ஸ்லாம் இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாட்டான ஒரு நெரேஷன்லயே வந்து அந்த கேரக்டர்ஸை கொண்டு போனாங்க. அடுத்ததா இந்த கதையில மெயினா ஃபோக்கஸ் பண்ணது இந்த பங்கரை ரெடி பண்ண அந்த குரூப். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பங்கருக்குள்ள இருக்க 2 முக்கியமான ஃபேமிலி, அது போக ஒரு சில அடிஷனல் கேரக்டர்ஸ். அண்ட் கதையோட ஆரம்பத்துல நமக்கு 40 ஃபேமிலிஸ் இந்த பங்கருக்குள்ள இருக்க மாதிரி வந்து நமக்கு சொல்லுவாங்க. பட் அந்த மீதி 38 ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஆட்கள் எங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு மோட்லயே தான் வந்து இவங்க ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸுமே வந்து மற்ற ஃபேமிலிஸ்லேருந்து கிடையாது. அண்ட் ஒரு பக்கம் பங்கர் ரெடி பண்ண ஆட்கள் அந்த பங்கருக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறான். அதுவுமே பெருசா வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பாவே இல்லை. ஏன்னா நமக்கு ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நமக்கு ரிவீல் ஆயிடுது இந்த ட்விஸ்ட் இதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸா பாக்குறப்போ வந்து அங்க இருக்கவங்க வந்து
என்ன கண்டுபிடிப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சே ஒழிய நமக்குள்ள ஒரு பதட்டம் அப்படின்றது வந்து நமக்குள்ள ஒரு பரபரப்பு அப்படின்றது நமக்குள்ள அந்த ஒரு த்ரில்லர் மோட் அப்படின்றது இந்த சீரியஸ்ல பெருசா எங்கேயுமே வந்து எனக்கு வரல. ஆனா இந்த சீரியஸ்ல இன்னொரு பெரிய பிரச்சனை, மணி ஹெய்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அளவுக்கு பெருசா எமோஷனல் பாண்ட் அப்படின்றது நமக்கு எந்த ஒரு கேரக்டர் மேலேயும் வரல. ஆனா அதே மாதிரி மணி ஹெய்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான த்ரில்லிங் மொமெண்ட்ஸ் அப்படின்றது இந்த சீரியஸ்ல எங்கேயுமே இல்லை. அதுவுமே வந்து ஒரு பெரிய மைனஸா இருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த சீரியஸ் பத்தி சொல்லணும்னா நீங்க மணி ஹெய்ஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரியஸ் அப்படிப்பட்ட சீரியஸா உங்களுக்கு இருக்கவே இருக்க வாய்ப்பில்ல. எனக்கு அப்படிதான் இருந்தது. நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேனா, இல்ல வந்து சீரியஸே வந்து உண்மையாலுமே நல்லா இல்ல அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ எனக்கு இந்த சீரிஸ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் மேபி இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றத வந்து கீழ கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த சீரிஸ்க்கு என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 6.5 குடுப்பேன். ஸோ நீங்க இந்த சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழ கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.